வந்தப்ப எல்லாரும் திட்டினாங்க. எங்க அப்பா மட்டும் தான் சொன்னார், இது கனவுகளை துரத்த வேண்டிய நேரம் என்று நீ முடிவெடுத்து விட்ட பிறகு ஓடு அப்படின்னார். பயப்படாம சொன்னார். வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா தேவையில்லைங்கிற அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்த போது கூட என்னை தந்தை உந்தி தள்ளினார். அவ்வளவு பேர் சொன்னாங்க, நீ மளிகை கடைக்கு தான் போவ, ரோட்ல தான் நிப்ப, மாடு தான் மேப்பேன்னு சொன்னவங்களாம் உண்டு. அவங்களாம் இப்ப கல்யாண வீட்டில் பாக்குறப்ப போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதனால நாம என்ன மதிப்பு வச்சிருக்கோமோ அந்த மதிப்பை தான் இந்த உலகம் பார்க்குமே ஒழிய அடுத்தவன் யாரும் நம்ம மேல மதிப்பு வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. The image is not created, it has been given. நாம தான் கொடுக்கணும் அந்த இமேஜ். நான் யார் என்பது குறித்த புரிதலை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு என்னுடையது. அடுத்தவன் சொல்றான் நான் கவலைப்படாம இருக்கேங்கிற ஸ்டேட்டஸ் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி உங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் வர வேண்டும் என்பது எண்ணமும் உங்களுக்கு தான் இருக்கணும். அறிவாளி தன்னை பற்றி அறிவாளி பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான், திறமைசாலி தன்னை பற்றி திறமைசாலி பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான், ஒழுக்கம் சார்ந்த சிந்தனையோடு இருக்கிறவன் அது குறித்த பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான். நீங்க எந்த பிம்பத்தை முன்வைக்கிறீங்களோ அந்த பிம்பம் தான் உலகத்தில் தேரும். ரைட்டா? உங்களுக்கு தெரிஞ்ச 2 குண்டான பசங்களை எடுத்துக்கங்களேன். என்னோட ரூம்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நீயே குண்டாதாடா இருக்கேன்னு கேட்கக்கூடாது. அப்ப அதுல ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான். அவனுக்கு அமுல் பேபி அப்படின்னு பேர். ஏன்னா நாம கொஞ்சம் குண்டா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தன்னை அழகா வச்சுக்கணும், தன் உடம்பை ரசிக்க தெரிஞ்சிருந்த அந்த பையனுக்கு. இன்னொருத்தனை கெட்ட வார்த்தையிலே திட்டுவான், ஏன்டா அப்படி இருக்கான்னு. அவனை பொறுத்த வரைக்கும் விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் நம்ம அசிங்கமா இருக்கும் அப்படின்னு அவனே நினைச்சுக்கிட்டான். தன்னை அழகென்று நினைத்தவன் சரியாக உடைவுடுத்திக் கொண்டான், தன்னை சரியாக முன்வைத்துக் கொண்டான். அவனை அடுத்தவன் அமுல் பேபின்னா, தன்னை அசிங்கம்னு நினைச்சவனை அடுத்தவன் அசிங்கம்னு சொன்னான். நீ யார் என்று நீ முடிவெடு, உலகம் முடிவெடுக்க ஒரு நாளும் அனுமதிக்காதே. That has to be in your hands, not with others. நீங்க யார், நீங்க தான் முடிவு. ரைட்டா?